ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோட் ஃபண்டட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டிங் ஃபர்ம்ஸ்லேருந்து ஒரு 5K அக்கவுண்ட் வாங்குறது எப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுதான் அந்த கோட் ஃபண்டட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மோட ஹோம் பேஜ். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னா, இதில தான் நமக்கு ஒரு 5K அக்கவுண்ட் ரொம்ப சீப்பான ப்ரைஸா கிடைக்குது. ஃபர்ஸ்ட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண வாரீங்க. இவ்வளோ நாள் டெமோல பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு லைவா ஒரு ரியல் அக்கவுண்ட்ல பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்ட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அக்கவுண்ட்ல 5K அக்கவுண்ட் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பை பண்றது அப்படிங்கிறத பண்ணலாம். இந்த கோட் ஃபண்டட் அக்கவுண்ட்ல உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லாதவங்க, நான் கீழ லிங்க் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்றது ஒரு சிம்பிள் ஐடியா தான். லிங்க் தரேன் டைரக்ட்டா கிளிக் பண்ணிட்டு, சைன் அப் த்ரூ Gmail மூலம் குடுத்துக்கோங்க. அது ஈஸியா எந்த டீட்டெயிலும் கேட்காது. ஜஸ்ட் நேமு, மெயிலு, ஃபோன் நம்பர் அவ்வளோதான் கேட்கும். அத குடுத்து ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட டீட்டெயில்ஸ். ஆ லாகின் பண்ணிட்டேன். ஓகே. இதான் யூசர் ஐடி. இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஹோம் பேஜ். ஆல்ரெடி நான் இன்னொரு மெயில் ஐடியில லாகின் பண்ணி அக்கவுண்ட் ட்ரை பண்ணி நெறைய ப்ளோ பண்ணிட்டேன். அதனால அந்த அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ புதுசா ஒரு மெயில் ஐடியில லாகின் பண்ணியிருக்கேன். நீங்க இன்கேஸ் கேஒய்சி பண்ணியிருந்தீங்கன்னா, புது மெயில் ஐடி ட்ரை பண்ணாதீங்க. அது கண்டுபிடிச்சுருவாங்க. உங்களுக்கு பே அவுட் தர மாட்டாங்க. அதனால கண்டிப்பா ஒரு நியூ ஒரே மெயில் ஐடியிலே யூஸ் பண்ண பழகுங்க. நான் இது இப்போ இந்த டைம்ல எப்படி பே பண்றதுங்க பண்ணலாம். இதில இருக்கிற நியூ சேலஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டாவே இந்த அக்கவுண்ட் வரும். இது நம்மளுக்கு தேவையில்ல. இந்த இடத்துல எடிட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட்ட கிளிக் பண்ணி, நம்ம எப்பவுமே என்ன பண்ண போறோம்னா, 2 ஸ்டெப் கோட் அப்படிங்கிற ஒரு அக்கவுண்ட் தான் நம்ம பை பண்ண போறோம். இது சி ட்ரேடர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னா $27 வரும். நம்ம மெட்டாஃபை யூஸ் பண்ணிக்கலாம். இது $5K தான் வருது. அ இத அப்படியே கிளிக் வந்தீங்கன்னா, இது ஆட் ஆன் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. இது 2 ஸ்டெப்ஸ் வே அவுட்டு. இதோட ப்ளஸ்ஸு, மைனஸு எவ்வளவு வின் பண்ணணும், எவ்வளவு ஒன் டே ஆஃபர்ஸ் எல்லாமே நான் தனியா இது ஒரு வீடியோல குடுத்துருக்கேன். நீங்க அத வேணா உள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு அக்கவுண்ட் தான் வாங்க போறோம். இது என்னன்னா 2 அக்கவுண்ட் இன்கேஸ் ஒரே அட் அ டைம்ல வாங்குறீங்கன்னா $1 கம்மியாகும். மேக்ஸிமம் ஒரு அக்கவுண்டே வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதுதான் பில்லிங் அட்ரஸு. பில்லிங் அட்ரஸ் எல்லாத்தையும் நான் பர்சனல் டீட்டெயிலுங்கிறதுனால அத காமிக்க முடியாது. அத அப்படியே விட்டுறேன். இப்ப இதோட ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த பேமெண்ட் டீட்டெயில் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இதுதான் நம்மளுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் 2 ஸ்டெப்ஸ் கோட்டுங்கிறது தான் $17. இதில $17 பார்த்தீங்கன்னா, விசா, கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்குது. மேக்ஸிமம் நான் நம்ம கிரெடிட், டெபிட் கார்டு மூலமே பை பண்ணிடுவேன். பேமெண்ட் இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இத கிளிக் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆர்டர் குடுத்துக்கோங்க. $17 வருது. லோட் ஆயிட்டு இருக்குது. விசா கார்டு தான். இந்த கார்ட் டீட்டெயில் என்ட்ரி பண்ணிட்டு, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்கிறதையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபிலாம் குடுத்து அக்கவுண்ட் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். எனக்கு நான் இதில எடிட்லாம் பண்ண தெரியாது நான் அந்த அளவுக்கு. அதனால ஃபுல்லா வீடியோவா தான் கிரியேட் பண்ணுவேன். அதனால அத மட்டும் பாஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்கேஸ் ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதையும் பார்த்துக்கோங்க. என்ட்ட 0 அக்கவுண்ட்ஸ் தான் இருக்கு. எந்த அக்கவுண்டும் என்கிட்ட இல்ல. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அத கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அடுத்த கன்டின்யூ பண்றேன். வெயிட் a மினிட். ஓகே. நம்ம வந்தாச்சு. இப்போ அடுத்த லாகின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு $17க்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம பை பண்ணது 5K அக்கவுண்ட். பட் அவங்க பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு ஒரு அக்கவுண்ட் குடுப்பாங்க. குட் ஃபண்டட்ல. அதுதான் இது. இது 10K அக்கவுண்ட். எனக்கு இந்த 10K அக்கவுண்ட்ல பே சேலஞ்ச் லேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா 1 பேஜ் கிளியர் பண்ணா போதும். ஆஃப்டர் தட் பே பண்ணணும். நான் இந்த அக்கவுண்ட்ட கிவ் அவே பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். யாருக்காவது ரியலா சீரியஸா நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்லைன்னா ட்ரேட் பண்ணி பழகணும். அ அக்கவுண்ட்ட ப்ளோ பண்ணாம நான் கம்பல்சரி வின் பண்ணிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வேணுங்கிறவங்க கேளுங்க. நான் இதோட கிரெடென்ஷியல் அ உங்களுக்கு பர்சனலா என்னோட யூடியூப் வீடியோல டெலிகிராம் லிங்க் இருக்கும். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு, உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கன்னா, நான் முதல்ல வரவங்களுக்கு இதோட கிரெடென்ஷியல் தரேன். நீங்க ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த அக்கவுண்ட் 10,000 அக்கவுண்ட் இதில ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இது நான் எப்படியும் ட்ரேட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க எனக்கு இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு,
இத ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு 24 ஹவர்ஸ்ல நான் யாரையாவது ஒருத்தர செலக்ட் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு கிவ் அவே பண்ணிருவேன். இதுதான் இதுதான் நான் ட்ரேட் பண்ண போற அக்கவுண்ட் 5K அக்கவுண்ட். 5K அக்கவுண்ட் பார்த்துக்கோங்க. இதில டெய்லி ட்ரா டவுன் $200 அதாவது 4% டெய்லி ட்ரா டவுன், மேக்ஸிமம் ட்ரா டவுன் வந்து 10%, டார்கெட் வந்து 8%. நம்ம இத அட்டெண்ட் பண்ணணும். மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 3 டேஸ் அதாவது மினிமம் அதாவது 0.25% கம்பல்சரி நீங்க ப்ராஃபிட்ல அந்த டேய குளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் இந்த இது குளோஸ் ஆகும். மேக்ஸிமம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறதுனால இது மேக்ஸிமம் வின் பண்ணிடலாம். இதுதாங்க நம்ம கோல்ட் ஃபண்டட் ட்ரேடர்ல எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் வீடியோ. இப்போ இதில அப்படியே நம்ம கன்டினியூஸா முதல்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் லாகின் பண்ணிட்டு கிரெடென்ஷியல் லாகின் பண்ணிட்டு அதில எப்படி ட்ரேட் எடுக்கணுங்கிறத லைவா அதையும் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே வெயிட் எ மினிட். ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம எல்லா டீட்டெயிலும் குடுத்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் எம்டி5 டெர்மினல். நான் எப்பவும் மொபைல்ல யூஸ் பண்ண மாட்டேன். இந்த நம்ம சிஸ்டத்தில தான் யூஸ் பண்ணுவேன். இத லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இந்த டெர்மினல் இருக்கும். அப்புறம் இந்த டெர்மினல இத நம்மளுக்கு தகுந்த மாரி நம்ம செட் பண்ணணும். இப்போ என்ன டீட்டெயில்னு பார்த்துக்கோங்க. கோட் ஃபண்டட் பேஸ் 1 இந்த $5000 நம்மட்ட கம்ப்ளீட்டா அப்படியே இருக்குது. லாகின் ஐடி இது ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கோங்க. இது எப்பவுமே ஹவர் 1ல தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இது சம்மந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். MT5 எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத. நம்ம எப்படியும் M1 மினிட் 1 மினிட் 5ல டைம் செட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே கோல்ட்ல தான் ட்ரேட் பண்ணுவேன். அதனால கோல்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இதில கோல்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அத கிளிக் பண்ணீங்கன்னா, கோல்டுக்கு மாறிக்கும். அப்புறம் இதில இண்டிகேட்டர் உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் வேணுமோ, இதில தேவையானத ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே ட்ரெண்ட்ல இச்சிமோக்கு யான்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர். இது வந்து எப்படின்னா ஜாப்பனீஸ் இண்டிகேட்டர். இது நான் இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். வேற எதையும் நான் யூஸ் பண்றதில்ல. அங்க ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் மினிட் 1, மினிட் 2 எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது இங்க வந்துட்டீங்களா? அப்புறம் நம்ம ஆர்டர் எடுக்கணும்னா அப்படின்னா, நியூ ஆர்டர். இது மார்க்கெட் வாட்ச் இது எல்லாமே நீங்க இதில பார்க்குற மாரி தான். அ புதுசா ஒன்றும் இல்ல. இப்ப அடுத்து ஆர்டர் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோல அடுத்து இன்னைக்கு ஒரு ஆர்டர் எடுப்போம். 2 விதமா அக்கவுண்ட்ட கிளியர் பண்ணலாம். ஒண்ணு அக்ரெசிவ், இன்னொன்னு ஸ்லோவா. நான் எப்பவுமே டெய்லி 1% ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் 1% ட்ரேடர்ங்கிறத நம்ம புக் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா 1%க்கு ஒரு ட்ரேட் எடுப்போம். அந்த வீடியோ எப்படி பாசிட்டிவ்ல போதா, நெகட்டிவ் போகுதாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா அப்டேட் பண்றேன். அது அப்புறம் இன்கேஸ் பாசிட்டிவ்ல போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ்ல போனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே வெயிட் பண்ணுங்க. ட்ரேட் செட்டப் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு கன்டின்யூ பண்ணி உங்களுக்கு அதோட ரா வீடியோ போடுறேன். நான் எடுக்கிற வீடியோ எல்லாமே ரா வீடியோ தான். நோ எடிட். அதனால கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும், இல்ல இது அப்டேட் பண்ணணும்னா சொல்லுங்க. மாத்திக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் ஆக போகுது. பிளேஸ் ஆயிருச்சு. இதிலிருந்து $5 தான் நம்ம வச்சிருக்கோம். எவ்வளோ குயிக்கா ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம ஆர்டர் எடுத்திருக்கோம். இன்கேஸ் இத பிரேக் பண்ணி மேல போயிருச்சுன்னா, நம்மளுக்கு 1% நெகட்டிவ் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செட்டப்ல நான் எடுத்திருக்கிறேன். பட் எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. வந்துச்சுன்னா 1% ப்ராஃபிட். இல்லன்னா போனா 1% நெகட்டிவ். டுமாரோ அடுத்த ட்ரேட்ல பார்த்துக்கலாம். நெகட்டிவ் சைடு தான் போகுது. பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம ட்ரேட் எல்லாமே ரொம்ப குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. மேபி நெகட்டிவ் ஹிட் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். இந்த ரீபவுண்ட் ஆகுது நம்ம ட்ரேடு. பாசிட்டிவ்க்கு வருகிறது. ஓகே வெயிட் பண்ணி பாருங்க. நான் கமெண்ட்ரி குடுக்க வெயிட் பண்ணல. அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கட்டு. பாசிட்டிவா, நெகட்டிவாங்கிறத அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைவாவே பாருங்க. எனக்கும் தெரியாது. இது எந்த சைடு போக போகுதுன்ட்டு. என்னோட செட்டப் படி நான் எடுத்திருக்கிறேன் ட்ரேடு. பார்க்கலாம். உங்களோட கமெண்ட் இந்த எடுத்த இடத்துல நான் தப்பா, கரெக்ட்டாங்கிறத மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் நான் ஒரு கிவ் அவே 10K பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அது ஒன்லி எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். நான் யாரையும் ஏமாத்தறதுக்காக விரும்பல. நீங்க என்ன கிவ் அவே வேணும்னா, ஜஸ்ட் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, என்னோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி, ஒரு ஃபோட்டோ மட்டும் போடுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்கிறதுக்காக. ஓகே அவ்வளோதான். மத்தபடி இது யாரையும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரியல் மனில அதுக்காக தான். மத்தபடி எதுவும் இல்ல. ஓகே பாருங்க. எந்த சைடு போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த 5 மினிட்ஸ் சப்போர்ட்டில் எடுத்திருந்தா ரிவர்ஸ் ஆகுண்டு. பட் ஆகலை. அது 15 மினிட்ஸ் சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் தாண்டி போயிட்டு இருக்குது. மேபி அவங்க நம்மளுக்கு நெகட்டிவ் லாஸில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ட்ரேடிங். பொறுமையாக இருங்க. நம்மளுக்காக ஒரு நாள் நல்ல ப்ராஃபிட்டபிள் டே வரும். அன்னைக்காக நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி இருக்கணும். அது வரைக்கும் நம்ம கேபிட்டல் நம்மக்கிட்ட இருக்கணும். இதுதான் நான் நிறைய அக்கௌண்ட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் கற்றுக்கிட்டது. ஆனாலும் சில டைம்ஸ் நம்மளால் அந்த அதாவது ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ எடுத்த கொஞ்சம் டைமில் நம்ம எடுத்து எவ்வளோ டைம் இருக்கும்? ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் தான் ஆச்சுது. 3 மினிட்ஸில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அகைன் அடுத்து அந்த ப்ரெஷர் எடுக்கணும் அப்படிங்கிற டோப்பமைன் நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அந்த டோப்பமைனை கண்ட்ரோல் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த இதில் 1% ட்ரேடராக வர முடியும். மற்ற எல்லாருமே 99% ஃபெயிலிங் பர்சன்ஸ் தான். வெயிட் பண்ணலாம். நல்லா போயிட்டுருக்குது. ஓகே, பாருங்க. ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகுது. எவ்வளோ நேரம் ட்ரேட் ஆக போகுதுங்கிறது தெரில. இவ்வளோ நேரம் வீடியோ நான் போடுறது ஓகேவா இருக்குமாங்கிறதும் தெரியல. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போடலாம்னு நினச்சேன். பட் இந்த ஒரு வீடியோ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கம்பல்சரி ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ நம்ம வெயிட் பண்ணி எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல லைவாக பார்த்துட்டு போகலாம். அது வரைக்கும் எந்த மியூசிக் இதுவும் வராது. வெயிட் பண்ணி நம்மளுக்கு இந்த ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. எதுக்காகனா 5 மினிட்ஸு சப்போர்ட்டை கிராஸ் பண்ணி மேலே க்ளோஸ் ஆயிருச்சு. அதனால் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு இன்றைக்கி. 1 மினிட் ரெண்டுமே ஸ்டாப் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, 8 மினிட் 3 மினிட்ல 3 மினிட்டும் சப்போர்ட்டுக்கு மேலே போய் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம மேபி அந்த 1% ட்ரேடரில் ஒருத்தராக இருந்தோம்னா டார்கெட் கிட்ட வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி பாசிட்டிவில் வந்தாலும் ஒரு சின்ன புல் பேக் தான் கொடுக்கும். பாசிட்டிவ் டிகிரி பெரிய லெவல் மூவ்மெண்ட் இல்லை. ஓகே, அதே மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக என்றைக்குமே ட்ரேட் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக தான் செல் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே, எல்லாமே ஒரு லெசன்ஸ் தான். பார்க்கலாம்.
நம்ம சைடுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அவ்வளோதான். இது நெகட்டிவ் தான். சொன்ன மாதிரி நெகட்டிவ்லேயே ஆயிடுச்சு. நம்ம இனிமே என்றைக்குமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் கொஞ்சம் கவனமாக தான் எடுக்கணும். என்னங்க நம்மளுக்கு ட்ரேடிங் இஸ் ஏ கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டி தான். ப்ராபபிலிட்டி இன்னைக்கு நமக்கு ஆப்போசிட்டாக உள்ட்டா அடிக்குது. மேபி நெக்ஸ்ட் டே நாளைக்கு இந்த ட்ரேட் இந்த இந்த அக்கௌண்ட்டோட ஃபுல் அப்டேட்டுமே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ப்ரீச் பண்ண போகிறேன்னா, பாஸ் பண்ண போகிறேன்னா, கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது, ப்ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது, எல்லாத்தையுமே நம்ம இந்த அக்கௌண்ட்டை லைவ் டு லைவாக உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். 99% 100% இந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணியே ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. எவ்வளோ நேரம் ட்ரேடு இன்னைக்கு மேக்ஸிமம் இன்னும் 1 ஆர் 2 மினிட்ஸில் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா ட்ரெண்டு அப்படியே சூப்பராக ஆப்போசிட்டில் போகுது. நான் நெருங்கிருச்சு, ஸ்டாப் லாஸ் கிட்ட நெருங்கிருச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஓகேங்க, இன்னையோட நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ லாஸ்னால் இன்னைக்கு 4943, நியர்லி $57 லாஸுங்க. என்றைக்குமே கோட் ஃபண்டட் அக்கௌண்ட்டு டேஷ்போர்டில் லேட்டாக தான் அப்டேட் ஆகும். அதை நம்பி என்றைக்கும் இவ்வளோ டெய்லி ட்ராடவுன் இருக்குது அப்படின்னு நினச்சி ட்ரேட் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப டைம் எடுத்து தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் அது நம்மளுக்கு தேவையில்லை, விட்டுருங்க. தென் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த 10K கிவ் அவேக்கு மட்டும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.